சிஎஸ்கே, எம்எஸ் தோனி அப்படின்னு சிஎஸ்கே ரசிகர்கள் அப்படின்னு சோஷியல் மீடியா ஃபுல்லாக சேப்பாக்கம் மேட்சை இன்னொரு டைம் தோற்றுருக்காங்க. சேப்பாக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோடைய கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது, அங்கே வந்து 15 வருஷமாக ஜெயிக்காத டெல்லி அணி ஜெயிக்கிறாங்க, 17 வருஷமாக ஜெயிக்காத ஆர்சிபி ஜெயிக்கிறாங்க. அப்போ எங்கே தவறு நடந்திருக்கு? உண்மையாகவே தோனி டைம் டு ரிட்டைர்மெண்ட்டுக்கு வந்துட்டாரா? அவரே வந்து ரிட்டையர் ஆகிறது நல்லதா? இல்லை டீம் நலனுக்காக அவர் என்ன பண்ணணும்? ரசிகர்களுடைய மனநிலை என்னவாக இருக்குது? சோஷியல் மீடியாவில் என்ன பேசுகிறாங்க? அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தில் எது ஃபேக்ட்? அஸ் அ கிரிக்கெட் ஃபேனாக நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன நினைக்கிறீங்க? நிறைய கேள்விகளுக்கு விட இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டீம், அதிகமான ரசிகர்கள் கொண்ட ஒரு டீம், ஒன் ஆஃப் த டீம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய அணிகளுக்கு ரசிகர்கள் நிறையாவே இருக்காங்க. ஒரு 5 டைம் சாம்பியன் அந்த சைடில் இருக்காங்க, ஒரு 2 டைம் பேன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு லாஸ்ட்டு ஒரு 15 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே லீட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி அவர்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அடிக்கடுக்கா. அவர் லெஜெண்ட்ஸ்லாம் விளையாண்ட டீமு, நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் நிறைய ஃபைட் பண்ணி ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒரு பேர் இருந்த டீம் வந்து இன்றைக்கி போட்டு ரசிகர்கள், அதுவும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய ரசிகர்களே போட்டு பொழக்கிறாங்க. அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? அந்த டீமுடைய பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு இருக்கா? எஸ், அதுதான் முக்கியமான காரணம் கூட. ஏன்னா சென்னை அப்படிங்கிற ஒரு சேப்பாக் கிரவுண்டு வந்து சென்னையோடைய கோட்டைங்க. எந்த டீம் வந்தாலும் சென்னையில் வந்து சென்னையை பீட் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருந்தது. ஆனால் அதை லாஸ்ட் 2 மேட்சாக பேக் டு பேக் உடச்சிருக்காங்க மற்ற டீம்ஸ். முக்கியமான காரணம் சென்னை அணியோடைய டீம் செலெக்ஷன் ரொம்பவே பூராக இருக்குது, ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப கேவலமாக இருக்குது லிட்டரலாக சொல்ல போனால் அப்படின்னு ரசிகர்கள் பேசிக்கிறாங்க. ஏன் என்ன அப்படி என்ன ஒஸ்ட்டாக இருக்குது அந்த டீமில் அப்படின்னா, சரியான பேட்டிங் ஆர்டர் இல்லை, சரியான ஒரு மிடில் ஆர்டர்ஸ் இல்லை, சரியான ஒரு தலைமை இல்லை, சரியான ஒரு ஃபினிஷர்ஸ் கிடைக்க மாட்டாங்குது, ஓப்பனிங் சரியாக இருக்க மாட்டாங்குது. ருத்ராஜ் கைக்வாட் மட்டும் விளையாண்டு என்ன பண்ண முடியும்? சிவம் துபே வந்து 2 6 அடித்தா மட்டும் போதுமா அப்படின்னு நிறைய கேள்விகள். ஏன் யங்ஸ்டருக்கு வாய்ப்பு தர மாட்டீங்க? நிறைய பேர் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காங்க, சாய் சுதர்ஷன் மாதிரி ஒரு ஆள் வேணும், சாய் கிஷோர் மாதிரி ஒரு ஆள் வேணும், கொடுங்க எங்களுக்கு, நாங்கள் சென்னையில் கொடுங்க அப்படின்னு. ஏங்க சாய் சுதர்ஷன், சாய் கிஷோர்லாம் 2-3 வருஷம், அதிகபட்சமாக 4 வருஷம் கூட பெஞ்சில் உட்கார வச்சு அனுப்புனாங்க அவங்கள சென்னை டீம். இன்னமும் இன்னைக்கு வரைக்குமே நிறைய யங்ஸ்டர்ஸை எடுத்து பெஞ்சில் மட்டுமே உட்கார வச்சு விளையாட வாய்ப்பு தராமல் இருக்கிறாங்க சென்னை அணியோடைய மேனேஜ்மெண்ட்டு. அப்போது இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? இந்த இடத்த வந்து கலைந்து ஆராயணும். அப்போது தோனி அவர்களுடைய முகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து சென்னை அணியை பயங்கரமாக பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து ஐபிஎல் ஒரு பிஸ்னஸ், கிரிக்கெட்டை தாண்டி பிஸ்னஸ் ஆகிடுச்சு. அப்போது தோனியோட முகத்தை வச்சு நம்ம பிஸ்னஸ் பண்ணலாங்க. பிஸ்னஸ் பண்ணால் செம்மையாக பைசா வசூல். அந்த கமெண்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா, பைசா வசூல் அப்படிங்கிற மாதிரி பைசா வசூல் தான். ஏன்னா நான் மேட்ச் பார்க்குறேன், ஆர்சிபி மேட்ச் முடிஞ்சிருச்சு, அந்த மேட்ச்லேயும் சேம் சினாரியோ, டிசி மேட்ச் முடிஞ்சிருச்சு, பேக் டு பேக் விக்கெட்ஸ் ஆகுது. விஜய் சங்கருக்கு வந்து சரியாக எதுவுமே பண்ண முடியல. அவர் ஹிட்டரே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அவர் லிட்டரலாக அவர் வந்து ஒரு நார்மலான டெஸ்ட், ஒரு ஓடிஐ பிளேயர். அவர்கிட்ட இன்னும் டீப்பாக போனால் ஒரு டெஸ்ட் மேட்ச் பிளேயர் அவர் இருக்கார். எம்எஸ் தோனி அவர்கள் வராங்க, ஒரு இன்டென்ட்டே இல்லாமல் விளையாடுறாங்க. அந்த எடுத்து போகிறாங்க அடுத்து ஒரு 15 ஓவர்லேருந்து அந்த இன்டென்ட்டே இல்லை. ஸோ நம்ம ஜெயிக்கணும். அவங்க தோற்ற ரன் 27 ரன் வித்தியாசத்தில் தோக்குறாங்க. அப்போ அந்த 27ங்கிறது ஒரு ஸ்மால் மார்ஜின் தான். அப்போது ஒரு இன்டென்ட்டாகவே விளையாடலை, நம்ம ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக விளையாடாமல் 17ஆம் ஓவரில் ஃபஸ்ட்டு 6 அடிக்கிறாங்க. பார்த்துக்குங்க, T20 கிரிக்கெட்டில் 17ஆம் ஓவரில் ஃபஸ்ட் 6 அடிப்பாங்களா? இப்படி ஒரு டீம் இருந்தால் எப்படி ஜெயிக்க முடியும்? பால் என்ன ரேட்டு விளையாண்டுட்டு இருக்காரு விஜய் சங்கர், அதை விட ரொம்ப மோசமாக விளையாடுறாரு எம்எஸ் தோனி அவர்கள். 18ஆம் ஓவரில் 6 அடிக்கிறாங்க. எதுக்கு 18 ஓவரில் 6 அப்படின்னு பல கேள்விகள். உங்களால் ஃபினிஷ் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக தயவுசெய்து ரிட்டைர்மெண்ட் ஆகிடுங்க. ஏன் அப்படின்னா எம்எஸ் தோனி அவர்கள் வந்த உடனே டீமில் இருக்கிற நிறைய, அதாவது இந்தியா டீமுக்கு விளையாடும் போது நான் சொல்கிறேன், நான் நிறைய கிரிக்கெட் ஃபேன்ஸ் தெரியும், கண்டிப்பாக ஐபிஎல் ஃபேன்ஸுக்கு தெரியாது. இன்னும் டீப்தாக சொல்ல போனால் சென்னை மேட்ச் மட்டும் பார்க்குற ஐபிஎல் ஃபேன்ஸ் கண்டிப்பாக இது புரியவும் புரியாது, இது தெரியவும் தெரியாது. ஏன்னா அவர் வந்து இந்தியன் டீமை ஃபஸ்ட் லீட் பண்ணும்போது என்ன சொன்னார்னா, அவர் எனக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் வேணும், நான் யங்ஸ்டர்ஸை வச்சு நான் வந்து ஒரு டீம் மேக் பண்ண போகிறேன், அப்போ எனக்கு வந்து வீரேந்தர் சேவாக், சச்சின் டெண்டுல்கர், சௌரவ் கங்குலி மாதிரி ஆட்கள்லாம் எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு டைரெக்டாக சொன்னார் அவர். ஏன்னா வந்து நிறைய அவங்களால வந்து பெருசாக யூஸ் கிடையாது, யங்ஸ்டர்ஸ் தான் வேணும் அப்படின்னு.
அப்படி ஒரு டீமை உருவாக்கி அப்படி ஒரு ஆளை அவர் யங்ஸ்டர்ஸாக இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க. அப்போ நீங்கள் வந்து இப்போ ஓல்டஸ்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் 43 இயர்ஸ் ஓல்டு ஆகிட்டீங்க. அப்போ நீங்கள் ஏன் இந்த முடிவை இப்போ எடுக்க மாட்டீங்க அப்படின்னு நான் கேட்கல. சிஎஸ்கே ரசிகர்கள் கேட்குறாங்க, கிரிக்கெட் ஃபேன்ஸ் கேட்குறாங்க, இன்னும் சொல்ல போனால் தோனி அவர்கள் ஃபேன்ஸை கேட்குறாங்க. ஏன் நீங்கள் வந்து ஒரு ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு தர மாட்டீங்க, ஏன் அதை நீங்கள் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஸோ டீம் மேனேஜ்மெண்ட் எடுக்கிறாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எடுக்கிற எல்லாமே வந்து மற்ற டீமில் பர்ஃபார்ம் பண்ணாமல் போய் ரொம்ப ஒரு ஓல்டஸ்ட் பிளேயராக எடுக்கிறாங்க. அவங்கள நீங்கள் கூப்பிட்டு வந்து நல்லா பட்டி தீட்டி அவங்க சரி பண்ணி விளையாட வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லா டைமும் அது ஒர்க் அவுட் ஆகாது. பட் அப்படி தான் நீங்கள் விளாண்டிங்க, அப்படி தான் நீங்கள் ஜெயிச்சிங்க. அந்த 5 கப்ஸ் அப்படி தான் நீங்கள் ஜெயிச்சிங்க. ஓகே, இது குட். ஆனால் டைம் மாறுது, காலம் மாறுது, போட்டிகள் மாறுது, நிறைய இளைஞர்கள் உள்ளே வராங்க, புது புது ஐடியாக்களை கொண்டு வராங்க. அப்போது நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும் இல்லைங்களா? அதை பண்ணவே பண்ணாமல் நம்ம இதை மட்டும் தான் பண்ணுவோன்னு சொன்னால் கண்டிப்பாக மிகப்பெரிய டவுன்ஃபால்ஸ் வரும். டோனியை பார்க்கறதுக்காக நிறைய பேர் வராங்கன்னு சொன்னீங்களா? 18ஆவது ஓவரில் 6 அடிக்கிறார் டோனி. அதுக்கெல்லாம் கைத்தட்டி சந்தோஷமாக இருக்காங்க. ஏய் டீம் தோக்க போதுரா, பரவாயில்லங்க, டோனி 6 அடிக்கிறாருங்க, அதை பார்த்தா போதுங்க, டோனி ஸ்டம்பிங் பண்ணுறாருங்க, அதை பார்த்தா போதுங்க அப்படின்னு ஒரு சில ஃபேன்ஸ் இருக்காங்க. நான் எல்லா ஃபேன்ஸ் சொல்ல மாட்டேன். மெச்சூர் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்போது இங்கே டீம் தோக்கத்தை பற்றி யாருக்கும் எந்த கவலையும் கிடையாது. ஒரு விக்கெட் ஆகுது அப்படின்னா யாருக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனால் அடுத்து டோனி வர போகிறாரு, டோனி 6 அடிக்க போகிறாரு, டோனி ஸ்டம்பிங் பண்ணுறாரு அப்படின்னு தான் ஒரு சில ஃபேன்ஸ் இங்கே மேட்சை பார்க்குறாங்களே தவிர டீமோட எதிர்காலத்தை பற்றி யாரும் பார்க்கவே மாட்டாங்க. டீம் தோக்குது அப்படின்னு யாருக்கு எந்த கவலையும் கிடையாது. ஸோ லிட்டரலாக எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு டோனின்னு ஒரு முகத்தை வச்சு இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு கேம்லிங் நடக்குது. அந்த கேம்லிங்கில் வந்து கிரிக்கெட்டை தாண்டி இங்கே நிறைய விஷயம் பணத்துக்காக பண்ணப்படுதோ அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு லிட்டரலாக எழும்புது. அப்போ நிறைய பேருடைய குமுறல். நேற்று நான் மேட்ச் பார்த்துட்டு ஒருத்தர் சொல்கிறாரு, நான் வந்து ஒரு சிஎஸ்கே ஃபேன்ஸ் கிடையாதுங்க, எந்த டீமுக்கும் நான் ஃபேன் கிடையாது, நான் ஒரு கிரிக்கெட் ஃபேன், நான் வந்து எந்த மேட்ச் கிரிக்கெட்டில் எந்த மேட்ச் ஆனாலும் உட்காந்து நான் பார்ப்பேன், ஆனால் எனக்கே இது போர் அடிக்குது, ஹைலைட்ஸ் கூட கட் பண்ணி போட முடியாது, அந்தளவுக்கு ஒஸ்ட் கேமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப குமுறிட்டு போகிறாரு. நிறைய பேர் குமுறுறாங்க. என்னங்க நடக்குது? ஹோம் கிரவுண்டில் தோக்குறாங்க, ஒரு பிளான் இல்லை. அவங்களுடைய கோபம் என்னென்னா, நீங்கள் தோறுங்க, நீங்கள் தோக்க வேணான்னு சொல்லலை சார். கேம் எண்ட் ஆஃப் த டே ஒரு கேம்னா என்ன, விளையாட்டுனா வின் ஆர் லூஸ் ஏதோ ஒன்று இருக்க தானே செய்யும், வெற்றி தோல்வியும் சகஜம் தானே. ஆனால் ஒரு போராடாமலே இருக்காங்க, ஒரு 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 இன்டென்ட்டே காட்ட மாட்டுறாங்க, அந்த முயற்சியை எடுக்க மாட்டுறாங்க அப்படிங்கிற குமுறலாக இருக்குது அப்படின்னு தான் அவங்களுடைய ஆதங்கமாக இருக்குது. உண்மையாகவே இன்டென்ட் காட்டலைன்னா உண்மையாகவே எம்எஸ் தோனி அவர்களும் விஜய் சங்கரும் இன்டென்ட் காட்டவே இல்லை இந்த மேட்ச் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது. போன மேட்ச்லேயும் அவருடைய இன்டென்ட் அதுவாக தான் இருந்துச்சு. ஸோ அப்போது டீமை மறுகட்டமைப்பு செய்யுங்க. டோனி ஒரு முகத்துக்காக மட்டுமே நீங்கள் வந்து இப்போ டோனி மட்டும் நான் 50 வயசு விளையாட போகிறாரா? டோனி என்ன ரிட்டையர்டு ஆக முடியாதா? அப்போது ஐபிஎல்லில் நீங்கள் ஒரு தியாகம் பண்ணாதான் ஒரு டீமை உருவாக்க முடியும். நீங்கள் சொன்னீங்க இல்லைங்க, இலங்கையாக இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, நான் ஒரு யங்ஸ்டர்ஸான டீம் வேணும் அப்படின்னா, அப்போ யங்ஸ்டர்ஸான டீமை உருவாக்குங்க சென்னைக்காக. ஒரு விளம்பரத்துக்காக பணத்துக்காக கிரிக்கெட்டை குழி தோண்டி புதைக்காதீங்க அப்படிங்கிறது ஒரு கிரிக்கெட் ஃபேன்ஸோடைய குமுறலாக இருக்குது. ஸோ இது எல்லாம் கடந்து போயிட்டு இருக்கும் பொழுது இந்த சென்னை டீமோடைய மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய அந்த கேப்டன் என்ன சொல்கிறாரு, இல்லை நாங்கள் மீண்டு வந்துடுவோம், இதெல்லாம் பெரிய மார்ஜின் கிடையாது அப்படின்னு ஆர்சிபி மேட்ச் தூக்கும்போதே சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கோச் சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய ஸ்டார்டிங்கில் பார்க்காதீங்க, நாங்கள் ஃபினிஷ் பண்ணும்போதும் பாருங்கள் நாங்கள் வேறு மாதிரி இருப்போம் அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்களோட ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ரொம்ப பகிரங்கமாக இருக்குது. சொல்லுங்கள், நீங்கள் மீண்டு வாங்க, மீண்டு வர்றது ஓகே. பட் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், விளையாட்டுங்கிறது வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம எப்படி அதுக்காக உழைக்க போகிறோம், எப்படி போராட போகிறோம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இருக்குது. அதை ஏன் நீங்கள் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ அப்போது தோனியை மட்டும் சுற்றி இந்த சென்னை அணி இல்லாமல் சென்னைக்காக ஒரு அணியை உருவாக்குங்க, ஒரு யங்ஸ்டர்ஸை கொண்டு வாங்க. நிறைய யங்ஸ்டர்ஸை கூப்பிட்டு வந்து நீங்கள் பெஞ்சிலே உட்கார வச்சு திருப்ப அனுப்புறதுக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் செலக்ட் பண்ணுங்கள், மேனேஜ்மெண்ட்டை முயற்சி பண்ணுங்கள். கமெண்டட் பேசிகிட்டு இருந்தாங்க, அவங்க பேசும்போது அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, சிஎஸ்கேவுக்கு பயங்கரமாக அவங்க வந்து சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. அவங்களே ஒரு கட்டத்துக்கு மேலே ஏன்ப்பா அப்படி பண்ணுறீங்க, இத்தனை பேர் வச்சு நீங்கள் தோக்கிறதுக்கு யங்ஸ்டர்ஸ் வச்சு நீங்கள் தோற்றுட்டு போங்களேன், அட்லீஸ்ட் ட்ரை பண்ணீங்க அப்படின்னு பேராக இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. ஸோ அதுதான் எல்லாருடைய மனக்குமுறலமாக இருக்குது. ஸோ டோனியை ரிட்டையர் ஆகணும் அப்படிங்கிறது வந்து இன்டென்ட் கிடையாது. ஒரு கேம் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா நம்ம அந்த கேமை விட்டு போயிடணும். அதான் நம்ம அந்த கேமுக்கு செய்கிற மரியாதையும் கூட. அந்த இடத்துக்கு ஒரு ரைட் பர்சன் வரலாம் இல்லைங்களா ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதை பண்ணியிருந்துருக்கலாமே, தோனி அவர்கள் அதை பண்ணியிருந்துருக்கலாம், முடிஞ்சால் அவர் டிசிஷன் அவர் எடுத்துருந்துருக்கலாம். அதை எடுக்கலை அப்படிங்கும் பொழுது நம்ம அந்த இடத்துல இருந்து நம்மளாக விலகிறது தான் மரியாதை இருக்குமே தவிர, மற்றவங்க எல்லாம் புஷ் பண்ணி ரசிகர்கள்லாம் கொந்தளித்து அதை பண்ண வச்சாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு டவுன்ஃபாலாக இருக்கும். ஏன்னா தோனி வந்து ஒரு மிகப்பெரிய சூப்பரான ஒரு கேப்டன்.
பயங்கரமான ஒரு விக்கெட் கீப்பர். ஒரு நல்ல ஃபினிஷரும் கூட தான். ஆனா, இப்ப அப்படியான்னு கேட்டா, அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. பட் அதுக்கான சேஞ்சஸ் வந்துருச்சு. அத நம்ம புரிஞ்சுகிட்டு, அத நம்ம தெரிஞ்சுகிட்டு, மூவ் ஆன் பண்ணி தான் ஆகணும். ஸோ, இந்த சிஎஸ்கே மீண்டு வருவாங்களா? மீண்டு வர்றதுக்கு என்ன பண்ணலாம்? அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஒருவேளை டோனி அவர்கள் ரிட்டயர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாருன்னா, அது நல்ல டிசிஷனா? இல்ல பேட் டிசிஷனா? அப்படிங்கிறதையும் கமெண்ட் பதிவு பண்ணுங்க. நெறைய பேர் எதிர்பார்த்தாங்க. அவங்களுடைய அப்பா, அம்மாலாம் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் மேட்ச் பார்க்க வந்திருக்காங்க. அதான் லாஸ்ட் மேட்ச்சா இருக்கும் அப்படின்னு. பட் அது எந்த அனௌன்ஸ்மென்ட்டும் வரல. பட் இந்த சீசன் லாஸ்ட் சீசனா இருந்தா, அது தோனிக்கு நல்லதா? இல்ல சிஎஸ்கே டீமுக்கு நல்லதா? அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.